இடஒதுக்கீட்டை பாஜக வெளிப்படையா அழிக்கும், திமுக மறைமுகமா அழிக்கும். ஆக மொத்தம் 2 பேருமே சமூக நீதிக்கு சவகுழி வெற்றவங்க தான். இந்தியாவை இதுவரை ஆண்ட பிரதமர்கள்லயே பொதுத்துறை நிறுவனங்களை ஒண்ணு கூட உருவாக்காத பிரதமர்னா அது நரேந்திர மோடி தான். ஆனா இன்னொரு சாதனையா அதிக பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு வித்தவரும் அவர் தான். தமிழ்நாட்டிலும் பொதுத்துறையை தனியாருக்கு விற்கும் வேலையை கச்சிதமா செஞ்சுக்கிட்டு இருக்கு திமுக. அதுவும் நாள் ஒன்றுக்கு 30 லட்சத்துக்கும் மேல மக்கள் பயணிக்கும் சென்னை மாநகர போக்குவரத்து துறையை தனியார் கிட்ட கொடுக்கத்தான் தவிச்சுக்கிட்டு இருக்கு ஸ்டாலின் அரசு. சென்னையில மட்டும் 625 வழித்தடங்கள்ல 3436 பேருந்துகள் அரசு சார்பில் இயக்கப்படுது. இந்த நிலையில தான் இது அதிகப்படுத்த போறோம்னு உலக வங்கியில கடன் வாங்கி 2032ல 7578 பேருந்துகளை இயக்கவும், அதுக்கு முதல் கட்டமா 600 மின்சார பேருந்துகளை வர ஜூன் மாசத்திலிருந்து இயக்கவும் தயாராயிட்டாங்க. இதுல என்னன்னா, சென்னை மாநகரத்துல தனியார் பேருந்துகளே இல்லை. ஆனா திமுக அந்த மின்சார பேருந்துகளை இயக்கும் பொறுப்பை தனியார் கிட்ட கொடுத்திருக்காங்க. ஓட்டுநர் நியமனம் மட்டும் அரசு செய்யும், அதுவும் ஒப்பந்த தொழிலாளர்களா தான். மற்றபடி பேருந்து பராமரிப்பு, கட்டண வசூல், நடத்துனர் நியமனம் எல்லாம் தனியார் கான்ட்ராக்ட் தான். இடஒதுக்கீட்டுக்கு வேலையே இல்லை. அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு பல்வேறு வாக்குறுதி கொடுத்து அதிமுக கைவிட்டுச்சு. நாங்க இருக்கோம்னு சொன்ன ஸ்டாலினும் 4 வருஷமா ஏமாத்திட்டு வர்றாரு. இப்போ பேருந்துகளை தனியார் கிட்ட கொடுக்க தயாராயிட்டாரு. மித்ரான்னு இந்தியில பேசி எல்லா பொதுத்துறையும் தனியாருக்கு வித்துடுறாருன்னு வித்துட்டு வர மோடிக்கு டஃப் கொடுக்கிறாரு தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின்.